எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடமைக்கும் வந்து பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்த பசங்களுக்கு லேடிஸுக்கு வந்து டைலரிங் கற்றுக் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம கொரோனா பீரியடில் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் நினச்சேன், ஏதாவது செய்யணும் கடமைக்கு, நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அப்போலேருந்து இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எனக்கு அந்த மாதிரி செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் வந்து துப்பாக்கி சுடுறது பற்றி சொல்கிறது பார்த்தோன்னா, ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் ஆந்திராலேயே இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அதில் ஜம்ப் பண்ணி போனதுனால பிகினிங்லேருந்து எங்கள் கோச் வந்து ஒரு காம்படிஷன் கூட்டின்னு போனார். அதில் நான் வந்து ஆர்மி நேவியும் பீட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ கண்டிப்பாக இதில் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அவருடைய அப்ரோச்சில் நான் வந்து மேலுக்கு வந்தேன். ஸ்டேட்டு போனேன், நேஷனல்ஸ் போனேன், இன்டர்நேஷ்னல்ஸ் போனேன். அப்புறம் இன்டர்நேஷ்னலில் கோச்சாக போனேன். நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். எல்லாம் கடவுளோட அருள், எங்கள் பெரியவாளோட ஆசீர்வாதத்தில் நான் முன்னுக்கு வந்தேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன் நான். உங்களோட பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேட்டுக்கணும். நீங்கள் நல்லதை தான் நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறத மாத்திரம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன் நான்.